தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார் எபிசோடில் இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட், ஒரு எக்ஸ்க்ளூசிவான கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த காரோட சேல்ஸோட டோட்டல் ஃபிகர் எடுத்தாவே மற்ற ஒரு சில பிராண்டோட ஓவரால் சேல் கூட ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டாப் செல்லிங்கில் இருக்கிற ஒரு காரு சமீபத்தில் ஃபேஸ் லிஃப்டான டாட்டாவோட பஞ்ச் நம்ம கூட இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு வாக் அரவுண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை ட்ரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு புதுசாக ஒரு பவர் ட்ரெயின் ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. டர்போவோட வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது டிரைவபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். வெஹிக்கிளில் என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத சிம்பிளாக ஒரு வாக் அரவுண்டில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிரில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஈவியோட கிரில் மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸானோட கிரில் மாதிரியும் நமக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி ட்ரையாரோவாக இருந்த ஸ்லாட்ஸ் வந்து இப்போது சிம்பிளாக வந்து ஒரு ஏர் வெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஆடாஸ்லாம் கிடையாது, சும்மா டம்மி மட்டும் உங்களுக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து கேமரா ஒன்று ஆட் ஆகிருக்கு. 360 டிகிரி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. செம கிளாரிட்டி அது வந்து இருக்குது. ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி ஹாலஜனில் இருந்தது, இப்போ எல்இடியாக உங்களுக்கு மாறி இருக்குது. உங்களுக்கு வேர்ட்டிக்கல் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கார்னரிங் ஃபீச்சரோட ஒரு ஃபாக் லாம்பும் நமக்கு இதில் கிடைக்கிது. ஃபங்க்ஷனலில் ஒரு ஏர் வெண்ட்டும் டில் த டயர் வரைக்கும் வந்து உங்களுக்கு இருக்குது. அது கொஞ்சம் வீலோட கூலிங்க்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ சைடு வரோம் அப்படின்னா ஸோ இதில் மேஜராக பெருசாக டைமென்ஷனில் எந்த சேஞ்சும் வந்து நமக்கு கிடையாது. லென்த்தில் ஒரு 2 இன்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் அது வந்து அந்த பம்பரோட சேஞ்சனால தான் மட்டுமே இருக்குமே தவிர இந்த மெட்டலில் வந்து பெருசாக உங்களுக்கு சேஞ்ச் கிடையாது. இந்த டயரோட ப்ரொஃபைலில் ஒரு சேஞ்ச் வந்து உங்களுக்கு ஆகிருக்கு. இப்போ இருக்கிற இந்த டாப் எண்டில் ஒரு R16 வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. வேற இதுக்கு முன்னாடி R15 மட்டும்தான் வந்து உங்களுக்கு இருந்தது. டயரோட ப்ரொஃபைல்னு பார்க்கும்போது 195/60 R16 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நியூ அலாய் வந்து கிடைக்கிது. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் இருக்குது, ரியரில் ட்ரம்மு தான் கொடுத்துருக்காங்க. அது டிஸ்க் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சமே வந்து நல்லா இருந்திருக்கும். ஓஆர்விஎம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 360 டிகிரிக்குரிய ஒரு கேமரா இங்கே ஆட் ஆகிருக்கு. ஸோ இது நீங்கள் இண்டிகேட்டர் போடும்போது ரைட்டோ லெஃப்ட்டோ அந்த சைடில் இருக்கிற வியூவுமே வந்து உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியுது. அது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிச்சபடி இது எல்லாமே ஏற்கனவே இருந்த விஷயம் தான். ஒரு ரூஃப் ரெயில் வந்து இருக்குது. சன்ரூஃபில் எந்த சேஞ்சும் இல்லை. ஒரு சிங்கிள் பெயிண்ட் சன்ரூஃப் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி சி பில்லரில் இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து இப்போயும் உங்களுக்கு இருக்குது. ரியர் வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த டெயில் லேம்ப் மட்டும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு கனெக்டட் எல்இடி ஸ்ட்ரிப்பாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி டெயிலுமே வந்து ஒரு ஃபுல்லி எல்இடியில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஹாலஜனில் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயம் இப்போ எல்இடியாக உங்களுக்கு மாறி இருக்குது. ஒரு பெரிய பிளாக் கலரில் பீஸ் இங்கே ஆட் ஆனது நமக்கு தெரியுது. இதை இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறத மேட்ச் பண்ணியிருக்காங்க. டாட்டாவோட நியூ லோகோ அந்த ஒரு எம்போஸ்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பஞ்சுங்கிறது எக்ஸிஸ்டிங் இருக்கிற அதே ஃபாண்ட்டே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அதே மாதிரி கேமராவும் உங்களுக்கு இங்கேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ்க்குரிய லைட் இங்கே இருக்குது. இந்த ஸ்கர்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்கிட் பிளேட்டை மேட்ச் பண்ணி இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதோட பூட் அப்படின்னு பார்த்தோன்னா 366 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு. ஒரு காம்பேக்டான ஃபேமிலிக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு பூட் வந்து இருக்கும். ரொம்ப டீப்பாக தான் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. டயரோட ப்ரொஃபைல் மாறினதுனால கூட இருக்கலாம். ஒரு 187லேருந்து 193 mm இருக்குது. ஒரு 5 mm வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வண்டியை ட்ரைவ் பண்ணும்போது இன்ஃபேக்ட் நாங்கள் ஆஃப் ரோடெலாம் ட்ரைவ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஆஃப் ரோடோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த வண்டி கொஞ்சம் அன்மேட்சபுளாக இருந்தது. இவ்வளோ குட்டி காரு 4x4ம் கிடையாது, இருந்தாலும் ரொம்ப டீசெண்டாக ஆஃப் ரோடில் வந்து நமக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ட்ராக்ஷன் அங்கங்கே மிஸ் ஆச்சு. கொஞ்சம் ஹேண்ட் பிரேக்கை வச்சு தான் அப்படி இப்படி நம்ம மேனேஜ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்டீரியர்லையுமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியரில் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இன்டீரியரில் இருக்கிற சேஞ்சஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு தட்டுப்படுறது இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் தான். 10.25 இன்ச்சஸில் ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட், அதாவது பஞ்சோட ஈவியில் இருந்த அதே இன்ஃபோடெயின்மெண்ட்
இங்கே வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக அதில் ஒரு 7 இன்ச்சில் வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் இருந்தது. இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து அப்கிரேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பிரைட்னஸ்ஸு, நல்ல கிளாரிட்டியும் வந்து உங்களுக்கு இருக்குது. 360 டிகிரிக்குரிய கேமராவோட வியூலாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இதில் ஒரு கிளாரிட்டியில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அடாப்டிவ்லேயுமே வந்து அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் அடாப்டிவாக நீங்கள் ஸ்டேரிங் ரோல் பண்ணும்போது அது மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரியே ரியருக்குரிய வியூவுமே வந்து உங்களுக்கு இதில் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியுது. இதோட கிளாரிட்டி டாப் நாச்சாக இருக்குது. இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ அதிலெல்லாம் வந்து கொஞ்சம் பக்ஸ் இருக்குது. அது கனெக்ட் ஆகும்போது சரியாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது, மேப் கரெக்டாக ஸ்ட்ரீம் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்குது. கொஞ்சம் பக்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக டாட்டா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ இங்கே ஒரு 7 இன்ச்சில் ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து நமக்கு இதில் அப்கிரேட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக இருந்த விஷயம் இப்போ டிஜிட்டலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏசியோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மாதிரி டச்சில் மாறி இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ட்ரைவ் பண்ணும்போது கையை வந்து இப்படி வச்சு நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். இப்படி மறந்து போய் இந்த ஃபிங்கர் இப்படி தட்டிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், ஏசி ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி நிறையா நாங்கள் வந்து இன்றைக்கி ட்ரைவில் வந்து ஃபேஸ் பண்ணோம். பட் இதை வந்து கொஞ்சம் அவங்க மேனுவலாகவே கொடுத்துருக்கலாம். இப்போ சமீபத்தில் இருக்கிற டாட்டாவோட பஞ்ச் ஈவிலையும் சரி அதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் மேனுவலாக இருந்தாவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலும் வந்து உங்களுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் ஹசார்டஸ் கூட என்னென்னா டச்சில் இருக்குது. இதுவுமே நாங்கள் ட்ரைவ் பண்ணும்போது இப்படி கையை வைக்கும்போது எதை தொடுதுன்னே தெரிய மாட்டேங்குது, டக்குன்னு தொட்டுறது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. USB-C போர்ட்ஸும் நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது இந்த டர்போவோட காம்பினேஷன் தான் நம்ம கூட இருக்குது. அதில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு மேனுவல் கிடைக்கிது. இந்த டர்போவில் மேனுவல் மட்டும்தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே மேலே வந்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்சர் எல்லாமே ஏற்கனவே இருந்த விஷயந்தான். அந்த ட்ரையரோட விஷயங்களும் இங்கே ஆல்ரெடி இங்கே இருக்குது. பட் இது கொஞ்சம் டஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளெல்லாம் போய் உட்காந்துச்சுன்னா இதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும். எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மல்டிபிள் லேயராக வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னா நல்ல டீப்பான 2 லெவல் ஆஃப் க்ளோ பாக்ஸ் வந்து கிடைக்கிது. அதுக்கு உள்ள ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டியாக இருக்குது. பட் ஒரு சின்ன பாட்டில் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இது ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் தான். இது வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னொன்று குட்டியாக இருக்குது. ஓகே, அந்தளவுக்கு கொஞ்சம் டைட்டான ஒரு ஸ்பேஸ் தான். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆம்ரெஸ்ட்டை உள்ளே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு ரொம்ப குட்டியாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரியே இந்த ஆம்ரெஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணும்போது இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். IRVM பவர்டில் வந்திருக்கு. ஆட்டோ டிமோபிளாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது நைட்டில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மைக்ரோ SUV அப்படிங்கிற செக்மெண்ட்டில் மேலே எல்இடியில் லைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. சன்ரூஃப் வந்து சிங்கிள் பெயின் சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து வாய்ஸ்லேயும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஓப்பன் சன்ரூஃப் ஓப்பன் ஆகுதா? இப்போ நான் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன். க்ளோஸ் சன்ரூஃப் க்ளோஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து வாய்ஸ் எனேபிள்டாகவும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஓப்பன் பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு மிரர், லைட் எதுவும் இல்லை. இந்த பக்கம் வந்து ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் இருக்குது. மிரர் கூட நமக்கு கிடையாது. ஃப்ரண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அண்டத்தையோட சப்போர்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இங்கே ஒரு சின்னதாக ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹம்பும் இருக்குது. அதனால் நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இது ஃபேப்ரிக்கில் தான் இருக்குது. பட் அதோட குவாலிட்டிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல டீசெண்டான ஒரு கம்ஃபர்ட். இது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து நம்ம பார்க்கலாம். என்னோட ஹைட் வந்து ஒரு 5'8". என்னோட ஹைட்டுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஹெட்ரூம் இங்கே ஒரு ஸ்கூப்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் ஒரு பெட்டராக வந்து ஒரு ஹெட்ரூம் இருக்கிற ஃபீல் வந்து இருக்குது. இன்கேஸ் இது அப்படியே இருந்திருந்தால் தலை வந்து கண்டிப்பாக தட்டியிருக்கும். அப்போ ஒரு 6 ஃபீட் வரைக்கும் ஓகே. அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா கொஞ்சம் டைட்டான ஸ்பேஸ் தான். அண்டத்தை அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சீட்டோட இந்த எட்ஜு மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டாக வந்து இந்த அண்டத்தைக்காக ஒரு ப்ரொஜெக்ஷனுமே ஆயிருக்கு. அதனால கொஞ்சம் பெட்டர் கம்ஃபர்ட்டாக இருக்குது. லெக் ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. பட் நீ ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டைட்டு தான் என்னோடய ஹைட்டுக்கு. இது என்னோடய டிரைவிங் பொசிஷனில் தான் இருக்குது. அப்போது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க ஓட்டினாங்கன்னா உங்களுக்கு நல்ல லெக் ரூம் இருக்கும். அதர்வைஸ் ஒரு
டீசெண்டான ஒரு லெக் ரூம் வந்து கிடைக்குது. நல்ல ஏசியோட த்ரோ இருக்குது. இதில் வந்து இன்ஸ்டன்ட் கூல்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதனால் இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம கேபின் வந்து அது கூல் பண்ணி விடுது. கீழே ஃப்ளோருமே வந்து நல்லா ஃப்ளாட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நடுவில் உட்காந்துருக்கிறவங்களுக்குமே அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ 3 பேர் என்ன மாதிரி வெல் பில்ட் அடல்ட் உட்கார முடியுமா அப்படின்னா டவுட்டு தான். பட் 2 அடல்ட்டு நடுவில் வந்து ஒரு குழந்தைய உட்கார வச்சிங்கன்னா கம்ஃபர்டபுளான ஒரு ரியரோட ஸ்பேஸு. அப்போ உள்ள மீனிங்ஃபுல்லாக ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்டில் கொஞ்சம் டெக்கியான விஷயங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டோட கம்ஃபர்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஓரளவுக்கு நல்ல ஒரு ரூமியாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. அப்போ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு எஸ்யூவியோட ப்ரொஃபைலில் முக்கியமாக இந்த சீட்டோட ஹைட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் எக்ஸ்டரு இக்னிஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட சீட் ஹைட் நல்லாவே இருக்கும். அப்போ எல்டர் வந்து உள்ளே வர்றதுக்கும் வந்து உட்கார்ந்து வெளியில் போகிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சீட் கம்ஃபர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இதை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த நியூ பஞ்சை டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இவங்களோட நியூ காம்பினேஷனான அந்த டர்போ, அதாவது டர்போ அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் தான் இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரேசரில் இருக்கிற ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 170 Nm வந்து டார்க் டெலிவரி பண்ணோம். ஸோ அப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேசலாம். இதில் NVH அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆம்பியன்ஸ் வந்து நல்லாவே வந்து இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. வெளியில் போகிற வெஹிக்கிள்ஸோட சவுண்ட் எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் ஒரு 100க்கு மேலே போகும்போது லைட்டாக வந்து வின் நாய்ஸ் வந்து உள்ளே வருது. ஒஸ்ஸுன்னு இங்கே எங்கேயோ ஒரு சைட்லேருந்து நமக்கு உள்ளே வர்றது நல்லாவே தெரியுது. ஹூட்ல இருந்து சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு ஆர்பிஎம்மோட சவுண்டு நல்லா உள்ளே வந்து கேட்குது. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி எண்ணெயில் இப்போ நம்ம அடுத்தது நம்ம ஓட்ட போகிறோம். ஒரு சிஎன்ஜி கம் பெட்ரோலோட வேரியண்ட்டும் நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ அதில் நம்ம ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா லைக் ரொம்ப பவர்லாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு மாதிரி ரொம்ப லீனியராக தான் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் இந்த டர்போ சூப்பராக பவர் வந்து டெலிவரி பண்ணுது. அதுவும் ஸ்வீட் ஸ்பாட் வந்து அந்த 3rd கியரில் ஒரு 2500 RPMல அப்படி அழுத்து நீங்கள் ஒரு கியர் ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போது கண்டிப்பாக பஞ்சில் லேகாக இருந்த விஷயம் அந்த பவர் அப்படிங்கிறது இந்த டர்போவில் சூப்பராக வந்து டெலிவரி பண்ணுது. அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபேக்ட் ரேசர்லேயும் அதை நம்ம வந்து டெஸ்ட் ட்ராக்லலாம் ஓட்டி அக்ரெசிவாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறோம். இந்த பஞ்சுக்கு அது சூப்பராக சூட் ஆகுது. ஏன்னா கார் வந்து ரொம்ப குட்டி தான். உங்களுக்கு ஐ மீன் ஆல்ட்ராஸை விட இது வந்து ஒரு சின்ன கார் தான். ஒரு 3.8 மீட்டர்ஸ் தான் இதோட லென்த்தே இருக்கும். ஒரு நல்ல காம்பேக்டான காருக்கு இந்த டர்போ காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நிறையா பேர் வந்து இதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது டாட்டா வந்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் கண்டிப்பாக ஒரு வெல்கமிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு நீங்கள் டிரைவ் பண்ணும்போது ஸோ உங்களுக்குமே அறியாமல் கண்டிப்பாக ஒரு வாவ் ஃபேக்டர் வந்து க்ரியேட் ஆகுது. அதுவும் சிட்டிக்குள்ளெல்லாம் அப்படி கட் பண்ணி ஓட்டும் போது செம்ம கம்ஃபர்ட்டாக செம்ம ஹேண்ட்லிங்காக வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ பவர் அப்படின்னு சொல்லும்போது வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு 6 ஸ்பீட் மேனுவலோட மட்டும்தான் வந்து இந்த டர்போ வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 2 வேரியண்ட்டில் தான் வந்து டர்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் ஒன்லி மேனுவல் தான். கண்டிப்பாக ஏஎம்டியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் அந்த பவர் லேக் வந்து நல்லாவே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். டாட்டா கிளவராக ஒன்லி மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்கேஸ் நீங்கள் பெப்பியாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பஞ்சு உங்களை பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா ஸ்கோடாவோட கைலாக் ஓட்டின ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது. அதிலிருந்து அந்த பவரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த கார்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ ஒரு அதில் ஒரு 1 லிட்டர், பட் இதில் 1.2 லிட்டரில் ஒரு டர்போ சூப்பராக வந்து பவர் டெலிவரி பண்ணுது. ரைட். நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன். சிட்டிக்குள்ளே செம்ம சாஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த காரை வந்து நம்ம ஒரு ஆஃப் ரோட்லேயே நம்ம டிரைவ் பண்ணி பார்த்தோம். ரொம்ப ரக்கடான ஒரு இடத்துல கூட அசால்ட்டாக சஸ்பென்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணிச்சு. சிட்டிக்குள்ளே செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பெருசாக உங்களை வந்து சீட்டு வரைக்கும் அந்த இம்பேக்ட் வர்ற மாதிரி அதெல்லாம் இல்லை. ரொம்ப நல்ல சஸ்பென்ஷன் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது ஒரு இதுக்கு முந்தின பஞ்சுக்கும் இந்த நியூ பஞ்சுக்கும் டிரைவபிலிட்டியில் இந்த டர்போவில் சூப்பராக வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸ்டேரிங்கோட ஹேண்ட்லிங் முதற்கொண்டு
இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு ஹைவேல தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ ஆக்சுவலி நம்ம இருக்கிறது பூனேல. ஸோ பூனே டு மும்பை நம்ம லோனாவாலாவில் இப்போ இருக்கோம். ஸோ அந்த ஹைவேல எக்ஸ்பிரஸ் வேல தான் நம்ம ஓட்டுறோம். நல்லா ஸ்பீட் பில்ட் பண்ணியும் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு. காலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். நல்லா ஹை ஸ்பீடில் போகும்போது சூப்பராக ஒரு வெயிட் வந்து உங்களுக்கு ஸ்டேரிங்கில் ஆட் ஆகுது. அதனால் நல்ல ஒரு ஹேண்ட்லிங் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி சிட்டிக்குள்ளே நீங்கள் போகும்போது நல்லா லைட்டாக இருக்குது. அதே நேரத்தில் நல்ல ஃபீட்பேக் வந்து அது டெலிவர் பண்ணுது. ஒரு யூட்டர்ன் போட்டிங்கன்னா அப்படி செல்ஃப் சென்டரிங் சூப்பராக வருது. அதே நேரத்தில் இப்போது ஒரு ஹைவேல இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ரிட்டன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கொடுக்குது. அதனால் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் கட் பண்ணி ட்ரைவ் பண்ண முடியுது. அப்போது ஒரு குட்டி காரில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஹேண்ட்லிங் இருக்கிற ஒரு கார் கண்டிப்பாக இதை நம்ம சொல்ல முடியும். முன்னாடி மிஸ் பண்ண விஷயங்கள் அத்தனையுமே இந்த பஞ்சில் நல்ல வேல்யூ ஆடடாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன நெகட்டிவ், அதாவது இந்த பெடல்ஸோட ஸ்பேஸிங் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். நம்ம ஷூ போட்டு ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப க்ளோஸராக இருக்கிறதுனால அது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற பெடலில் போயிட்டு நம்ம கால் ப்ரெஸ் ஆகிற மாதிரியான ஃபீல் வந்து இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா லெஃப்ட் சைடில் டெட் பெடலுக்கும் லீவருக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெடல்ஸாக வந்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். பிரேக்கிங், ஸோ பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லை, ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. இனிஷியலாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓங்கி நீங்கள் அழுத்தும் போது டக்குன்னு ஒரு ஷார்ப்பான ஒரு பிரேக்கிங் கிடைக்குது. அப்போ நம்ம நோஸ் டைவ் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் ரொம்ப ஹார்ஷான பிரேக்கிங்லாம் வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஏபிஎஸோட இம்ப்ளிமெண்டேஷன் அந்த கிருக்குன்னு அந்த ஃபீல்லாம் கண்டிப்பாக கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் பிரேக்கிங் வந்து ஷார்ப்பாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த பவருக்கு நல்ல ஒரு பிரேக்கிங் கிடச்சிருக்கும். அதே நேரத்தில் ஒரு 4 வீல் டிஸ்காக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இந்த டாப் எண்டில் ஒரு 4 வீல் டிஸ்காக கொடுக்கும்போது இந்த டர்போவோட இன்னும் கொஞ்சம் பிரேக்கிங் வந்து கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு இருந்திருக்கும். பாடி ரோல் அப்படிங்கிற விஷயம் நல்லா கண்ட்ரோல்டாக இருக்குது. நீங்கள் இப்போ ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டுலேஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகுது. அந்த சாஃப்டான சஸ்பென்ஷனோட அந்த லைட்டாக அப்படி ஒரு வேவியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு இதுலையுமே ஃபீல் ஆகுது. ஸோ வீலு இது 1 இன்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுக்கு முந்தினதை விட. ஸோ அதனால் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு கிடைக்கிது. ஒரு ரோடு நல்ல பிளான்டடாக ரோடில் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த பஞ்சோட ஃபேஸ் லிஃப்ட்டு, இந்த டர்போ மீனிங்ஃபுல்லான அப்கிரேடாக இருக்குது. நல்ல ஒரு வேர்த்தியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.